அவன் கோயம்புத்தூர்ல இருக்கான். அவன் கோயம்புத்தூர் போயிருந்திருக்கான். அவன் கோயம்புத்தூர் போயிருக்கான். இதெல்லாம் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், அவன் கோயம்புத்தூர்ல இருக்கான் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, he is in கோயம்புத்தூர். நெக்ஸ்ட், அவன் கோயம்புத்தூர் போயிருந்திருக்கான் அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அவன் போயிருக்கான், அந்த இடத்த பார்த்துருக்கான். அப்போ he has been to கோயம்புத்தூர். அடுத்து, அவன் கோயம்புத்தூர் போயிருக்கான் அப்படின்னா இப்போ அவன் கோயம்புத்தூருக்கு போயிருக்கான், இன்னும் ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அதுக்கு நம்ம he has gone to கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இங்கிலீஷ் கஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.